இயற்கை ஒரு இலவச மருந்தகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நோய் என்றால் என்ன? உடலின் உள் உறுப்புகளில் தேக்கமடைந்துள்ள கழிவுகளும் சக்தி ஓட்டப்பாதையில் ஏற்படும் தடைகளும் தான் நோய். இதை எவ்வாறு உணர்கிறோம்? நம் அன்றாட வேலைகளை செய்யும் போது சிரமங்களோ கஷ்டங்களோ ஏற்பட்டால் நாம் நோயுடன் இருப்பதை உணர்கிறோம். நம் உடல் உறுப்புகள் ஒத்துழைக்காத போதும் பசி, தாகம், மூச்சு விடுதல், பார்த்தல், கேட்டல், மலம், ஜலம் வெளியேற்றுதல் ஆகியவற்றில் மாறுதலை உணரும் போது நோயின் அறிகுறியை அறிகிறோம். உணவு, தண்ணீர், காற்றின் மூலம் கிடைக்கும் சக்தியை கொண்டு இந்த உடல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போது உருவாகும் கழிவுகள் உடலில் உள்ள அணுக்களில் சேர்கிறது. இந்த கழிவுகளும் நம் கழிவு உறுப்புகள் வழியாக வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. ஓர் உறுப்பில் ஏற்படும் கழிவை கழிவு வெளியேற்றும் உறுப்புக்கு கொண்டு சேர்க்கும் பணியை இரத்தம் செய்கிறது. அதனால் இரத்தத்தில் கழிவு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இரத்தம் தேங்காமல் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பதால் இதயம் துடித்து கொண்டே இருந்து இரத்தத்தை தூய்மைப்படுத்தி உயிர் சக்தியின் உதவியால் உடலில் அனைத்து பாகங்களுக்கும் அனுப்ப முடிகிறது. உயிர் ஓட்டத்தில் தடை ஏற்படும் போது இரத்த ஓட்டத்திலும் தடை ஏற்படுகிறது. இதனால் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கிறது. இந்த நிலையில் உறுப்புகளில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்ற போராட்டம் நடைபெறுகிறது. இதை கஷ்டமாக உணர்கிறோம். இதுவே நோயின் ஆரம்பம். நோயின் அறிகுறி தெரிந்தவுடன் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம் உடலில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? அதன் காரணம் என்ன என்பதை அறிவுபூர்வமாக கண்டறிய வேண்டும். நம் உடல் ஏற்றுக்கொள்ளாத உணவை எடுத்துக்கொண்டோமா என்று சிந்தித்து அதை வெளியேற்றும் வழியை தொடர வேண்டும். வழக்கத்திற்கு மாறாக கோபம், பொறாமை, பழிவாங்குதல், சந்தேகம், பயம், நம்பிக்கையின்மை, கவலை, துக்கம், இழப்பு, மன உளைச்சல், அவசரம் போன்ற உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு அதையே அசை போட்டு உடலில் நோயை வரவழைத்தோமா என யோசிக்க வேண்டும். நம் மனமும் உடலும் இணைந்தே நமக்கு நலனை கொடுப்பதால் நம் குணநலன்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் உண்ணும் உணவும் குடிக்கும் தண்ணீரும் சுவாசிக்கும் காற்றும் தூய்மையானதாகவும் கலப்படமற்றதாகவும் இருந்தால் உடலில் நோய் இல்லாமல் வாழலாம். நம் குணநலன் அமைதியாகவும் மற்றவர்களை அனுசரித்து அன்பு, மகிழ்ச்சி, உயிர்ப்பு, இரக்கம், கனிவு, புரிதல் போன்ற உணர்வுகளை வளர்த்து தெய்வத்தின் துணையுடனும் இயற்கையின் பாதுகாப்புடனும் வாழ்ந்தால் வள்ளுவர் சொன்ன மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 என்ற குறளுக்கேற்ப ஒருவரின் உணவும் செயல்களும் கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும். இதை புரிந்து நம் மனம், உடல், குணம், எண்ணம், சிந்தனை அனைத்தையும் சீராக வைத்து கொண்டால் நோயற்ற வாழ்வு வாழலாம். வாழ்க வளமுடன்.